நேத்து நைட்டுக்கான டின்னர் மினி விளாக் தான். மாவு எதுவுமே ஸ்டாக் இல்ல. அதனால வந்து நைட்டுக்கு ரைஸ் செஞ்சிரலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சாச்சு. இப்ப தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினாலாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து தக்காளி சாப்பாடும் கிடையாது, குஸ்காவும் கிடையாது. ஸோ 2ம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். லைட் ஃபுட்டா இருக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கு. அதிகமா மசாலா இல்லாம. அதுக்கு எண்ணெய், ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துறணும். நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகி விட்டுறணும். இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3ம் கலந்து பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். தக்காளி நான் கம்மியா தான் ஆட் பண்றேன். தக்காளி சாதம் இல்லன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? அந்த மாரி கம்மியா தக்காளி ஆட் பண்ணிட்டு, இதில தயிர் ஆட் பண்ண போறோம். அப்போ உப்பு, மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிட்டு, மசாலா கருகக்கூடாதுன்னு லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, லிட் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க. நாளைக்கு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே முந்தத்த நாள் நைட்டே அரைச்சு ஃப்ரிட்ஜில ஸ்டாக் வச்சாச்சு. இப்படி பண்ணி வைக்கிறப்போ நாளைக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம முந்தத்த நாளே நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஈஸியா இருக்கும். அடுத்த நாள் சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஊற வச்சிருந்த அரிசிய ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தியாச்சு. ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, லைட்டா கொதி வரும்போது லிட் க்ளோஸ் பண்ணிட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்தா சூப்பரா ரெடி ஆயிடும். நைட் டின்னருக்கு இதுதான் வச்சு சாப்பிட்டுருந்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. லைட் ஃபுட்டாவும் இருந்துச்சு. நம்ம சேனல்ல ஏற்கனவே லாங் வீடியோவா பீஃப் டூஸ்ட்டும், ஜீரா ரைஸும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க் ப்ளே பட்டன்ல குடுத்துருக்கேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்க.